ஹாய் ஆல் வெல்கம் டு ப்ரெஷஸ் விலாக். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த விஷயங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எஸ், இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் எனக்கு. இந்த வீடியோக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி தெரியலனா நான் அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஐம் பிரசாந்தி அண்ட் நான் வந்து மோர் ஆஃப் ட்ராவல், லைஃப் ஸ்டைல், ஃபுட், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து என்னோடய சேனலில் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ட்ராவல் ஜர்னிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து என்னோட சேனலில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் உங்களோட சஜஷன்ஸை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எதை பற்றி வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி அதை வந்து எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த வீடியோஸ் வந்து போட பார்க்குறேன். அண்ட் வெல்கம் டு சர்ப்ரைஸ் ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. சர்ப்ரைஸ் ட்ரிப் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லலை எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னோடய பையன் வந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸாக அவன் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்கான். ஸோ இவங்க சொன்ன உடனே நானும் அவங்களும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸில் இருந்தோம். நம்ம எப்படி வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ண முடியும், எப்படி வந்து போக முடியும். ஏன்னா பிகாஸ் இவன் வந்து ஆல்ரெடி வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க டாக்டர். ஸோ நாங்கள் வந்து அதை கொடுத்துட்ருக்கோம். இந்த டைமில் எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன லாஸ்ட்டில் வந்து டிசைட் பண்ணோன்னா, இங்கே அக்காமடேஷன்லாம் ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதுவுமே வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. பட் சண்டே வரைக்கும் பார்க்கலாம், எப்படி தேடுறான் அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் வந்து பெட்டர் ஆகிட்டான்னா நம்ம வந்து போகலாம், இல்லைனா வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட பிளானாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் கெட்டிங் பெட்டர். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறதால இன்னும் ஃபீவர் எதுவும் வந்து ரெக்கர் ஆகலை. அதால் வி தாட் ஓகே, நம்ம வந்து பிளான் படி ப்ரொசீட் பண்ணலாம். ரொம்ப லைட்டாக வச்சுக்கலாம், எங்கேயும் ரொம்ப வந்து சுற்ற வேண்டாம், அவனுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணி கிளம்பி வந்தாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ட்ரிப்பு போக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 10 o'clock அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஜெர்மனிலேருந்து தான் கிளம்புறோம், அதாவது பெர்லின்லேருந்து. ஸோ 10 o'clockனு உடனே நான் என்ன பண்ணேன், உடனே வந்து ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10 o'clock என்னென்ன ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பெர்லின்லேருந்து வந்து டிபார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் பார்த்ததுல ஒரு 2-3 இடம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சேன். ஒன்று வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு பிளேஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்பெயினில் இருக்கிற ஒரு பிளேஸ் ஒன்று, அதுக்கப்புறம் மியூனிக் வந்து பிளான் இந்த 3 வந்து ஆப்ஷன் வந்து எனக்கு இருந்தது. இவர் 10 o'clockன்னு சொன்னோடனே நான் வந்து 9:50 to 10 o'clock வரைக்குமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். லைக் என்னென்ன ஃப்ளைட்ஸ்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து போகுது அப்படின்னு பார்த்து, ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி நான் என் மனசில் வந்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அவங்கக்கிட்ட வந்து சண்டே, அதாவது நேற்று வந்து ட்ரெஸ் பேக் பண்ணும்போது கேட்டேன். ஏன்னா எனக்கு போகிறோன்றது லாஸ்ட் வரைக்கும் தெரியாதுல்ல. ஸோ நாங்கள் நேற்று தான் வந்து நைட்டு தான் வந்து ட்ரெஸ் பேக் பண்ணோம். ஸோ பேக் பண்ணும்போது நான் வந்து கேட்டேன், எனக்கு வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு எனக்கு தெரியணும். பிகாஸ் வந்து காட்டனா இல்லைனா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் போடுறதுக்கு வந்து வெதர் நல்லா இருந்ததுன்னா போடலாம்ல. ஸோ எனக்கு டெம்பரேச்சர் தெரியணும், எவ்வளோ இருக்குது நம்ம போகிற ஊரில் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் 10 to 15 degrees இருக்குது அப்படின்னாரு. நான் உடனே என்ன நினச்சேன், ஓகே 10 to 15 degrees அப்படின்னா ஸோ இது சுவிட்சர்லாண்டில் ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அப்படி இல்லைனா மியூனிக் போக போகிறோம். ஏன்னா ரெண்டுமே வந்து 10 to 15 degrees தான் வெதரும் வந்து எனக்கு காட்டுச்சு நான் நெட்டில் செக் பண்ணும்போது. ஸோ ஐ தாட் ஓகே இந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து பாசல் தானே போகிறோம், நீங்கள் என்னை அங்கே தானே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா. அவரும் வந்துட்டு ஆமாம் நம்ம வந்து பாசல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. பாப்பாக்கெல்லாம் வந்து பேக்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து எனக்கு பேக்கிங் இந்த ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப இம்மீடியட். இன்னொன்று வந்து வியான் சிக்காக இருக்கிறதால ஒரு எக்ஸைட்மெண்ட் லைட்டாக இருந்தது. பட் ஆனால் வந்து லைக் க்ளோத்ஸ் பேக் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வரல. எப்படியும் 10 to 15 degrees அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் பெருசாக வந்து போட முடியாது, எப்படியும் ஜாக்கெட் தான் போட போகிறோம். ஸோ ஏதோ ஒன்று உள்ளே என்ன போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு எனக்கு. அண்ட் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் வந்து காலையில் 7 o'clock வந்து நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ 10 o'clock ஃப்ளைட்டுன்னு சொன்னதால் நாங்கள் என்ன பண்ணோம், பார்த்தா கேட் வந்து அந்த சுவிட்சர்லாந்து போகிற ஃப்ளைட் கேட் வந்து A31 இருந்தது. ஸோ 31 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணார், கிட்ட வந்துட்டு 35க்கு போங்க அப்படின்னாரு. நான் வந்து 31லேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். 35க்கு போகணும், வாங்க வாங்க அப்படின்னாரு. என்னடா 35ங்கிறாரே, சரி ஒரு வேளை வந்து கேட் ஏதாவது லாஸ்ட்டாக மாற்றிருப்பாங்கல்ல. ஸோ அப்படி நினச்சேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ஊரில் வந்து செக்இன் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து யூரோப்குள்ளே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து செக்இன் பேக்கேஜஸ் இல்லை அப்படின்னா நீங்களாக வந்து செல்ஃப் செக்இன் பண்ணிவிட்டு நேராக வந்து
போய் வந்து செக்யூரிட்டி முடிச்சுட்டு ஃப்ளைட் வந்து போர்ட் பண்ணலாம். அதான் வந்து ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் தான் நாங்களும் வந்து இருந்தோம். ஸோ எல்லாமே வந்து அவரோட மொபைல்லேயே வந்து செக்இன் பண்ணி மொபைல்லேயே வந்து போர்டிங் பாசஸ்லாம் வச்சுருந்தாரு. ஸோ எனக்கு வந்து அந்த காமிக்கல, அதால் எனக்கு வந்து இது தெரியல. அவரே வந்து ஒரு இடத்துக்கும் வந்து அந்த பாஸை காமிச்சு ப்ராசஸில் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வந்து நாங்கள் கேட் 31 கிட்ட வந்து நிற்கும் போது என் ஹஸ்பண்ட் இல்லை 35க்கு வாங்கன்னு உடனே கூட அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே லாஸ்ட் மினிட்ல ஏதாவது கேட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட் 35க்கு வந்து நின்றுட்டு இருக்கோம். நிற்கும் போது இப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா வந்து எனக்கு தெரியுது வேற ஏதோ பேர் போட்டிருக்கு. என்னடா வேற ஏதோ பேர் போட்டிருக்கே, என்ன ஊர் அது அப்படின்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன், கிராட்ஸ்ன்னு போட்டிருக்கேன், பாசல் தானே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா கிராட்ஸ் அப்படின்னு வந்து சிட்டி இன் ஆஸ்ட்ரியான்னு வருது. இப்போ நம்ம ஆஸ்ட்ரியாவுக்கு போகிறோம், இப்போ சுவிட்சர்லாந்து போல அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தான் வந்து ரியலைஸ் ஆச்சு, தெரிஞ்சுது. அவங்களும் வந்து ஆமாம் பரவாயில்ல ஃபைனலி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நான் மட்டும் தான் அந்த பிளேன்லேயே வந்து ஒரே ஆள் எந்த ஊருக்கு போக போகிறேனே தெரியாமல் வந்து போர்டிங் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆளாக இருந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் யா இட் வாஸ் அ வெரி குட் அண்ட் நைஸ் சர்ப்ரைஸ் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தது. ஃபைனலி வந்து நாங்கள் வந்துட்டோம் கிராட்ஸ்க்கு. இங்கே எல்லாமே வந்து ரொம்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து யூரோப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்தோடனே ஏர்போர்ட்லேருந்து ஹாப்பானோஃப் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆஸ்ட்ரியா கண்ட்ரியில் நான் இருக்கேன் இப்போது. இந்த ஊர்லேயும் வந்து ஜெர்மன் தான் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ இங்கேயும் ஜெர்மன் தான் வந்து பேசுவாங்க. ஹாப்பானோஃப் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் சும்மா பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து ஒரு ஓல்ட் ட்ராம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ரோட்டில் அப்படியே ரேண்டமாக ட்ராமில் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். சும்மா ரேண்டமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். குக்கிங் வேலைலாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே வந்து ரிலாக்ஸிங்காக போகும்னு நினைக்கிறேன். வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள், என்னோட ட்ராவல் ஜேர்னிஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஸ்ட்ரியா போக முடியாதவங்க என்னோட வீடியோ பார்த்து ஆஸ்ட்ரியாவை என்ஜாய் பண்ணுங்கள்.